உன் பேர் என்னம்மா? லட்சுமி. அங்கிள், நீங்க கருப்பா இருப்பீங்களாமே? ஆமா. உங்களை நான் தொட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமே. அங்கிள், நான் உங்களை பார்க்கவே முடியாதா? அப்பா, எங்களே ஓய்வெடுக்க வேண்டிய வயசுல பகலா உழைக்கிறீங்க. கண்ணில்லாதன்னா உங்களுக்கு பாரமா இருக்கிறத விட செத்தலாம் தோடுப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அப்படி சொல்லாத. என் மகனுக்கு பார்வை கிடைக்க வேற வழியே இல்லையா? இருக்கு. இறந்து போனவங்க உடம்புல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள அவங்க கண்ணை எடுத்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் மூலமா பார்வை இல்லாதவங்களுக்கு அந்த கண்ணை வச்சா அவங்களுக்கு பார்வை வரும். நம்ம நாட்டுல கண் பார்வை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கண் பார்வை வரணும்னா நாம எல்லாரும் கண்தானம் செய்யணும். நானும் என் கண்ணை பதிவு செஞ்சிருக்கேன். கண்தானம் பண்ணதுக்கு வயசு வரம்பு கிடையாது. 80 வயசு தாத்தா, 60 வயசு பாட்டி, கேட்ராக்ட் ஆபரேஷன் ஆனவங்க எல்லாரும் கண்ணும் இதுக்கு உபயோகப்படும். நிறைய பேர் கண்தானம் செஞ்சவங்க இறந்த பிறகு கூட அவங்க கண்ணு பேங்குக்கு வந்து சேராது. அதுக்கு காரணம் அவங்க உறவினர்கள் தான். இறந்த பிறகு உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி கண்ணை குழி தோண்டி முகத்தை எங்கே விகாரமாக்கிடுவாங்களோங்கிற பயம்தான். ஆனா அது தப்பு. கண்ணை எடுத்துட்டு அந்த உடம்ப எரிச்சாலோ புதைச்சாலோ இறந்து போனவங்க அடுத்த ஜென்மத்துல கண் இல்லாம பிறப்பாங்கிற மூட நம்பிக்கை இருக்கு. அது மூட நம்பிக்கை தான். மாமா, அவர் கண்தானம் பண்ணதை என்கிட்ட சொன்னாரு. எடுத்துக்க சொல்லுங்க, அப்பதான் அவர் நெஞ்சு வேகும். பாத்தீங்களா, இறந்தவருடைய மனைவியே துக்கத்தை அடக்கிக்கிட்டு கண்ணை எடுத்துக்க சொன்னாங்க. துக்கம் நடந்த வீட்டுல கண்ணை கொடுக்கறதுக்கு மறந்துடுறதும் மறக்கிறதும் இயற்கை. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி கண்ணை எடுத்துக்க